ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி நிட்டிங். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன்றது வந்து நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். என்னென்ன ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் என்னென்ன பேர் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து கற்றுத்தர போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு நான் எடுத்திருக்க வந்து 3mm ஹூக்கு. நம்ம ஹூக் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சைஸில் வந்து நம்மக்கிட்ட ஹூக் இருக்குது, அவைலபிள், நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். பாருங்கள், இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ், நமக்கு எல்லாம் பெருசுலேருந்து ரொம்ப சின்னது. இப்போ இந்த டிஷர்ட் யானெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது மேட்டு போடுறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த யானோட திக்னஸ் அனுசரித்து தான் நம்ம வந்து ஹூக்கை வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னான யானுக்கு இவ்வளோ பெரிய ஹூக் யூஸ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்பவுமே கேப்பாக பெருசாக இருக்கும். அது நம்ம போடலாம். நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம குளிருக்கு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு அழகுக்கு போடுற அந்த கர்டன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் நார்மல் ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் பின்னும்போது நம்ம இந்த மாதிரி ஹூக்ஸு சைஸ் பார்த்து எடுக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இருக்க கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இது பெருசாக இதில் சைஸ் எல்லாம் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹூக் எடுத்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 3mm ஹூக் வச்சு என்னென்ன டேர்ம்ஸ் எப்படி என்ன இது யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இதுக்கும் ஒரு ஸ்லிப் நாட், அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கு போடுறதுன்னு சொல்லுவோம். சுருக்கு போடுறதுன்னு சொல்லுவோம் நம்ம இதில் பாருங்கள். இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்லிப் நாட்டுன்னு சொல்கிறது. சும்மா இந்த இதை எடுத்து இப்படி போடுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்லிப் நாட். இதுக்கு பேர் ஸ்லிப் நாட். அதுக்கப்புறம் நம்ம இப்படி போடுறோம் இல்லைங்களா, செயின், இதுக்கு பேர் செயின். 1 2 3 4 5 6, இதுக்கு பேர் என்னன்னா நம்ம இதை செயின் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷேனா என்னன்னா நம்ம நூலை சுற்றாமல் ஜஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டு இந்த யானை இப்படி வெளியே எடுத்துட்டு இதை ரெண்டையுமே நூலை சுற்றி இப்படி வெளியே எடுத்துருவோம். இதுக்கு பேர் வந்து சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், இப்படி யானை நூலெல்லாம் சுற்றாமல் சும்மாவே இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு நூலை சுற்றி இப்படி வெளியே எடுத்துட்டோன்னா இது சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், இந்த ஒரு லைன் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். நூலை சுற்றாமல் செயின்குள்ளே விட்டு எடுத்துட்டு நூலை சுற்றி வெளியே எடுத்துட்டோம். திரும்பவுமே இதுக்குள்ளே விட்டு நூலை சுற்றாமல் எடுத்துட்டு அப்புறம் நூலை சுற்றி வெளியே எடுத்துட்டோம். இதுக்கு பேர் தான் சிங்கிள் க்ரோஷே. அடுத்தது வந்து நான் ஆஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஆஃப் டபுள் க்ரோஷேன்னா நூலை இப்படி சுற்றிட்டு இதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு இந்த 3, இப்போ என்னோடய ஹூக்கில் பார்த்திங்கன்னா 3 லூப் இருக்கும். லூப்புன்றது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு இது இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் லூப்பு. இந்த 3 லூப்பையுமே ஒன்றா இப்படி வெளியே எடுத்துட்டோன்னா இது ஆஃப் டபுள் க்ரோஷே. நூலை சுற்றாமல் விடுறது சிங்கிள் க்ரோஷே. நூலை சுற்றி இப்படி இந்த ஓட்டையில் விட்டு இப்படி எடுத்துட்டு 3யுமே ஒன்றா வெளியே எடுத்துட்டோன்னா ஆஃப் டபுள் க்ரோஷே. பாருங்கள், நூலை சுற்றி இதுக்குள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துட்டு 3யுமே ஒன்றா வெளியே எடுத்துடணும். இது ஆஃப் டபுள் க்ரோஷே. ரொம்ப பாருங்கள், நூலை சுற்றி
உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துட்டு 3ஐயும் ஒன்றா வெளியே எடுத்துடணும். இது half double crochet. அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் பார்த்திங்கன்னா டபுள் crochet. டபுள் crochetன்றது இப்படி நூலை சுற்றி உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 வெளியே எடுத்துடணும். அப்புறம் திரும்பவும் 2 இருக்கும், அடுத்த 2 வெளியே எடுத்துடணும். இதுக்கு பேர் வந்து டபுள் crochet. எப்படி சிங்கிள் crochet சொல்கிற மாதிரி இது டபுள் crochet. இப்படி நூலை சுற்றி உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு 3ஐயுமே ஒன்றா வெளியே எடுத்தோன்னா half double crochet. 3ஐயும் ஒன்றா எடுக்காமல் ஃபஸ்ட்டு 2 முதல்ல வெளியே எடுத்துடணும், அப்புறம் அடுத்த 2 வெளியே எடுத்துடணும். இதுக்கு பேர் half double crochet. பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடணும், அப்புறம் 2 எகெயின் நூலை சுற்றி இதுக்குள்ளே விட்டு அப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 முதல்ல வெளியே எடுத்துடணும், அப்புறம் 2 வெளியே எடுத்துடணும். நூலை சுற்றி இதுக்குள்ளே விட்டு நூலை வெளியே எடுத்துட்டு முதல்ல 2 வெளியே எடுத்துடணும், அப்புறம் 2 வெளியே எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடுறது ஸ்லிப் நாட்டு, அதுக்கப்புறம் செயின் போடுறோம். செயின் போட்டுட்டு சிங்கிள் crochetன்றது நூலை சுற்றாமல் உள்ளே விட்டு எடுத்துட்டு திரும்ப நூலை சுற்றி வெளியே எடுக்கணும், அது சிங்கிள் crochet. அப்புறம் half double crochetன்றது நூலை சுற்றி உள்ளே விட்டு எடுத்துட்டு 3ஐயுமே வெளியே எடுத்துடணும். அப்புறம் டபுள் crochetன்றது நம்ம நூலை சுற்றி உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு 2 வெளியே எடுத்துடணும், அப்புறம் 2 வெளியே எடுத்துடணும். அப்புறம் நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸ்லிப் நாட் வேறு, ஸ்லிப் ஸ்டிச் வேறு. ஸ்லிப் நாட் எப்படின்னிங்கன்னா, இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறோன்னே, இந்த லைனையும் ஜாயின் பண்ணுறோன்னா, இப்போது ஒரு இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு பாருங்கள், இப்போ இந்த செயின்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செயின் நூல் எதுவுமே சுற்றாமல் இந்த செயின்குள்ளே இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு அதே செயின்குள்ளே இப்படி விடுற, இதுக்கு பேர் தான் ஸ்லிப் ஸ்டிச். இதை வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணுவோம். அது நம்ம போடுற டிசைனில் எப்படி தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். நார்மலாக நம்ம போடுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இப்படி விட்டு நூலை வெளியே எடுத்து இப்படி எடுத்துருவோம். இது ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி வெளியே எடுத்ததுக்கப்புறம் நூலை சுற்றி இப்படி வெளியே எடுப்போம். நூலை சுற்றி எடுக்கிறதும் ஸ்லிப் ஸ்டிச் தான், நூலை சுற்றாமல் எடுக்கிறதும் ஸ்லிப் ஸ்டிச் தான். நம்ம வந்து அது நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்லிப் ஸ்டிச்சை அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் பேசிக்காக வந்து நம்ம ஒரு இது போடும்போது யூஸ் பண்ணுற ஒரு என்ன டிசைன் போடுறதுனாலும் நம்ம இந்த இதில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நெட்டில் சர்ச் பண்ணேன், இந்த க்ரொஷேன்னு சொல்லுவோம் நம்ம இந்த இது க்ரொஷெட்னு. அதே வந்து தமிழில் இதோட பேர் பார்த்திங்கன்னா கொக்கி பின்னல். பாருங்கள், இந்த மேபி இந்த ஹூக்கு வந்து கொக்கி மாதிரி இருக்கிறதுனால இந்த பேராக இருக்கும், கொக்கி பின்னல்னு. இது தமிழில் நேம். இதுதான் இந்த பேசிக்காக நம்ம பண்ணுற இது யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் இது தான். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடும்போது நமக்கு என்ன ஸ்டிச், ஈவன் நம்ம ஒரு புக்கு பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் போடுறோன்னாலும் இந்த சின்ன பேசிக் இது தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக அதை ரீட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.